Welcome my dear students. Today in 9th English we are going to see the poem A Poison Tree written by William Blake. A Poison Tree. Poison tree na என்ன? ஒரு விஷ மரம். But usually நமக்கு தெரியும் trees are very useful for us. Treesனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். But still poet வந்து இங்க பாய்சன் ட்ரீன்னு சொல்றாரு. அப்போ ஒரு ட்ரீயை வந்து ரொம்ப பாய்சன் ஆனது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கண்டிப்பா அவர் ட்ரீயை சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் ட்ரீ கூட எதையோ கம்பேர் பண்ணியிருக்கார். கம்பேர் பண்ணி அதை இங்க வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அது என்னங்க அப்படிங்கறத நம்ம போம்குள்ள பார்க்கலாம். Before going to the explanation of the poem, first let us read the poem once. I was angry with my friend. I told my wrath did end. I was angry with my foe. I told it not, my wrath did grow. And I watered it in fears, night and morning with my tears. And I sunned it with smiles, and with soft deceitful wiles. And it grew both day and night, till it bore an apple bright. And my foe beheld it shine, and he knew that it was mine, and into my garden stole, when the night had veiled the pole. In the morning glad I see my foe outstretched beneath the tree. Okay students, let us see the explanation of the first stanza. I was angry with my friend. So what is the meaning of angry? Angry na கோபம். So நான் யார் மேல கோபமா இருக்கேன்? With my friend. So I am angry with my friend. என் friend மேல நான் கோபமா இருக்கேன். I told my wrath. Wrath அப்படின்னா anger. கோபம் தான் நம்ம wrath அப்படின்னு சொல்லுவோம். I told my wrath. நான் என் friend கிட்ட என்னோட கோபத்தை சொல்றேன். My wrath did end. என் கோபம் என்ன ஆயிடுச்சு? End ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. Look at the first two lines. நல்லா சொல்றாரு பாருங்க. I was angry with my friend. I அப்படிங்கிறது நம்ம போயிட்டா தான் குறிக்குது. ஸோ அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மேல ஆங்கிரியா இருக்காரு. I was angry with my friend. அந்த ஆங்கரை நான் என்ன பண்றேன்? நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். யார்கிட்ட? என் ஃப்ரெண்டு கிட்ட. நான் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் எதனா ஆயிடுச்சு? சால்வ் ஆயிடுச்சு. யூஸ்வலா எப்பவுமே நமக்கு கோபம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை ஓப்பனா பேசி அதை உடனே அதை சால்வ் பண்ணிடணும். There is solution for every problem. எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இருக்கு. அதனால நம்ம பேசி தீர்த்துக்கணும். அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு? ஃப்ரெண்டு கிட்ட அவருடைய கோபத்தை அந்த ஆங்கரை வெளிப்படுத்துறாரு. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருது. Look at the next two lines. I was angry with my foe. First he was angry with his friend. First friend கூட ஆங்கிரியா இருந்தாரு. இப்ப யாரு கூட கோபமா இருக்காரு பாருங்க? With his foe. Foe means enemy. யூஸ்வலா நமக்கு லைஃப்ல எனிமே இருக்கக்கூடாது நம்ம சொல்லுவோம். பட் இங்க அவர் சொல்றார் I was angry with my foe. நான் எனிமி மேல கோபமா இருந்தேன். I told it not, my wrath did grow. I told it not. ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ணாரு? அவருடைய ஆங்கர் எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. அது எண்ட் ஆயிடுச்சு. பட் எனிமி கிட்ட என்ன பண்ணாரு பாருங்க? I told it not. அவர் எனிமி கிட்ட அவருடைய ஆங்கரை எக்ஸ்பிரஸ் பண்ணல. அவர் கோபத்தை சொல்லல. அப்ப அவர் கோபத்தை சொல்லாதனால my wrath did grow. அந்த கோபம் என்ன ஆயிடுச்சு? வளர ஆரம்பிச்சது. It started to grow. So friend கிட்ட அந்த கோபத்தை சொன்னாரு. அது எண்ட் ஆச்சு. ஆனா enemy கிட்ட அந்த கோபத்தை சொல்லல. சொல்லாமையே இருந்திருக்காரு. அதனால இப்ப அந்த கோபம் என்ன ஆகுது? டெவலப் ஆகுது. Look at the second stanza. And I watered it in fears, night and morning with my tears. And I watered. What is the meaning of watered? So wateredங்கிறது தண்ணி ஊத்துறது. ஓகேவா? So யூசுவலா நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்னேன் ட்ரீ கூட தான் இங்க கம்பேர் பண்றது எதையோன்னு சொன்னேன். அந்த கம்பேரிசன் என்ன அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆங்கர், அவருடைய கோபத்தை தான் இங்க அவர் கம்பேர் பண்றாரு. யாரு கூட? ட்ரீ கூட. அந்த ஆங்கிரி, அந்த கோபத்தை தான் இங்க கம்பேர் பண்றாரு. ஸோ யூஸ்வலா ஒரு ட்ரீ நல்லா க்ரோ ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு என்னென்ன நீட், என்னென்ன தேவைப்படும்? வி நீட் சன்லைட், ஏர், வாட்டர், நல்ல சாயில் வேணும். ஓகேவா? அதே மாதிரி மேன்யூரும் வேணும், உரமும் வேணும்.
அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, இவருடைய அந்த ஆங்கர், அந்த கோவத்தை என்ன பண்றாரு, க்ரோ பண்றாரு. ஏன்னா ஃப்ரெண்ட்ட சொன்னாரு, எனிமிட்ட சொல்லல. அப்ப இந்த ஆங்கிரி வந்து என்ன ஆகுது, டெவலப் ஆயிட்டே வருது. அதை எப்படி அவர் டெவலப் பண்றாரு பாரு. ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ். அதுக்கு என்ன பண்றாரு, தண்ணி ஊத்துறாரு அந்த கோபத்துக்கு. எதால, வித் ஹிஸ் ஃபியர்ஸ், பயம். ஏன் அந்த பயம் வருது, ஏன்னா ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிரும்ல. தெரிஞ்சிருச்சா என்ன பண்றது, அவர் கோபமா இருக்காங்கிறது ஃப்ரெண்டுக்கு தெரியாது. ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்திலே என்ன பண்றாரு, ஹி இஸ் வாட்டரிங் டு ஹிஸ் ஆங்கர். அந்த கோபத்துக்கு தண்ணி ஊத்துறாரு. அப்புறம் பாருங்க வேற என்ன யூஸ் பண்றாரு பாருங்க. நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். நைட் அண்ட் மார்னிங் எதால, தன்னுடைய டியர்ஸால. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் டியர்ஸ், கண்ணீர். தன்னுடைய கண்ணீரால அவருடைய அந்த ஆங்கருக்கு, அந்த கோபத்துக்கு என்ன பண்றாரு, தண்ணி ஊத்து வளர்க்கிறாராம். எப்படி ஒரு ட்ரீக்கு வந்து நம்ம வாட்டரோ அல்லது நம்ம நல்ல சாயில் மேன்யூர் போட்டு அதை நல்லா வளர்ப்போமோ, அது நல்லா க்ரோ ஆகுமோ, அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, அந்த ஆங்கிரிய, அந்த கோபத்தை அவருடைய ஃபியர்ஸ் மூலமாவும் அவருடைய டியர்ஸ் மூலமாவும் டே அண்ட் நைட்டா அவர் என்ன பண்றாரு, அதை க்ரோ பண்ணிட்டு இருக்காரு. And I sunned it with smiles and with soft deceitful wiles. And I sunned it with smiles. Sunned it with smiles அப்படின்னு பாருங்க. சன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப நமக்கு வந்து பிளான்ட்டுக்கு என்ன வேணும், சன்லைட் இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட். சன்லைட் வேணும்ல, வாட்டர் மட்டும் பத்தாதுல்ல. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, and I sunned it with smiles. அப்ப என்னோட அந்த ஆங்கிரிக்கு, அந்த கோபத்துக்கு நான் என்ன பண்றேன், ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ். அப்போ ஸ்மைலால, புன்னகையால என்ன பண்றாரு, அதை டெவலப் பண்றாரு. டியர்ஸால, ஃபியர்ஸால, அதுக்கப்புறம் வித் ஹிஸ் ஸ்மைல்ஸ். அப்ப அந்த ஸ்மைல் வந்து உண்மையான ஸ்மைலா இல்ல, பொய்யா சிரிக்கிறாரு. அவர் எனிமியை பார்க்கும்போது அவர் கோபத்தை காமிக்காம என்ன பண்றாரு, அவரை பார்த்து ஸ்மைல் பண்றாரு, பொய்யா சிரிக்கிறாரு. அவர் முன்னாடி அவருக்குள்ள எல்லா கோபமும் இருக்கு. நம்ம எப்படி நம்ம லைஃப்ல நிறைய பேர்த்த பார்ப்போம், நம்ம முன்னாடி நல்லா சிரிப்பாங்க, பட் மனசுக்குள்ள நம்ம மேல கோபமா இருப்பாங்க, நம்மள பிடிக்காம இருக்கும். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, ஃபேஸ்ல தான் அந்த ஸ்மைல் இருக்கே தவிர மனசுல இல்ல. மனசுல ஒரு மேல எப்படி இருக்காரு, இஸ் வெரி ஆங்கிரி, ரொம்ப கோபமா இருக்காரு. ஆனா வெளியே மட்டும் ஸ்மைல் பண்றாரு. அதான் சொல்றாரு பாரு, அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ். நான் என்ன பண்றேன், என்னோட சிரிப்பால, என்னோட புன்னகையால நான் என்ன பண்றேன், ஐ சன்டேட், நான் அதை வந்து வளர்த்துட்டு இருக்கேன். என்னோட கோபத்தை பொய்யா சிரிக்கிறேன், பொய்யா ஸ்மைல் பண்றேன். அடுத்து பாருங்க, அண்ட் வித் சாஃப்ட் டிசீட்ஃபுல் வாய்ஸ். அண்ட் வித் சாஃப்ட் டிசீட்ஃபுல் வாய்ஸ். டிசீட்ஃபுல் அப்படின்னா வஞ்சகமாக, வஞ்சகமிக்க, தந்திரமாக என்ன பண்றாராம், அவரு அந்த ஆங்கரை வளர்த்துட்டு இருக்கிறாரு. சோ நம்ம எனிமிக்கு தெரிஞ்சிடக்கூடாது நம்ம அவன் மேல கோபமா இருக்கோம் அப்படின்னு அவன் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் பயந்து பயந்து வாட்டர் பண்ணாரு, பயந்து பயந்து தண்ணி ஊத்துனாரு. டே அண்ட் நைட்டா தன்னுடைய டியர்ஸால அந்த ஆங்கரை வளர்த்தாரு. அப்புறம் தன்னுடைய ஒரு பொய்யான ஸ்மைல்னால அதை டெவலப் பண்ணாரு. கடைசியா தந்திரமா, வித் சாஃப்ட் டிசீட்ஃபுல் வாய்ஸ், வஞ்சகமாக தந்திரமாக அந்த கோபத்தை வளர்த்துக்கிட்டே வராரு அவருடைய எனிமிக்கு தெரியாம. Look at the third stanza. And it grew both day and night till it bore an apple bride. So இப்ப என்ன ஆகுது, அந்த ஆங்கர் எது கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு, ட்ரீ கூட. அப்ப அந்த ஆங்கர் என்ன ஆகுது, டெவலப் ஆகுது. இட் க்ரூ போத் டே அண்ட் நைட். டே அண்ட் நைட்டா டெவலப் ஆயிட்டே வருது. எது மாதிரினா ஒரு ட்ரீ மாதிரி. ஒரு ட்ரீக்கு எப்படி நம்ம சன்லைட், வாட்டர், ஏர்லாம் கொடுத்து அது எப்படி நல்லா டெவலப் ஆயிட்டே பெருசா வருமோ, அதே மாதிரி அவருடைய ஆங்கரும் ஃபியர்ஸ்னால, டியர்ஸ்னால, அவருடைய அந்த ஏமாத்திர ஸ்மைல்னால அது டெவலப் ஆயிட்டே வருது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு வர்றாரு, ஆங்கரையும் அவருடைய அந்த ட்ரீயும் கம்பேர் பண்ணிட்டே வர்றாரு. Till it bore an apple bride. எப்ப வரைக்கும் அந்த ட்ரீ வளருது, அந்த கோபம் வளருது அப்படின்னா, till it bore an apple bride. அதுல என்ன வருது, ஒரு ஃப்ரூட் வருது. யூஷுவல் நமக்கு தெரியும், நம்ம ஒரு சின்ன சாப்ளிங், ஒரு சின்ன நாத்து மாதிரி வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளான்டா வரும், அப்புறம் பெரிய ட்ரீயா வரும், அப்புறம் அதுல என்ன வரும், ஃப்ரூட். நம்ம ஃப்ரூட்டுக்காக தான் அதை மெயினா வைக்கிறோம், அதை சாப்பிட்றதுக்காக. ஸோ அதே மாதிரி என்ன ஆகுது, அந்த கோபம், அந்த ட்ரீ, கோபங்கிற அந்த பாய்சன் ட்ரீ என்ன ஆகுது, அதுல ஒரு பிரைட்டான ஒரு ஆப்பிள் ஃப்ரூட் வர்ற வரைக்கும் அது நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி
நம்ம poet சொல்றாரு. And my foe beheld it shine. So again பாருங்க, and my foe beheld அப்படின்னா என் foe என்னோட enemy அதை பார்க்கறான். எதை பார்க்கறான்? அந்த ஆப்பிளை பார்க்கறான். What kind of apple? Poisonous apple. விஷத்தன்மையுள்ள ஆப்பிள் அது இருக்குது. அது எதனால வந்திருக்கு? with my anger, என் கோபத்தால ஒரு பிரைட்டான ஒரு ஆப்பிள் வந்திருக்கு. பிரைட்டான ஆப்பிள் வந்திருக்கு. அதை யாரு பார்க்கறா? my foe, என்னோட enemy பார்க்கறான். ஏன்னா அது ஷைன் ஆகுது. இப்ப பிரைட்டா ஷைனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? அட்ராக்டிவா இருக்கும்ல. அப்ப அந்த பிரைட் ஆப்பிள் வந்து அட்ராக்டிவா யார கவர் பண்ணுது, யார அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபோ, அந்த எனிமி அட்ராக்ட் பண்ணுது. அவர் அதை பார்க்கறாரு. and he knew that it was mine. அவர் நல்லாவே தெரியும் அது யாரோடது, அது என்னோடது. சோ இந்த பிரைட் ஆப்பிள்ங்கிறது அவருடைய அந்த ஆங்கர் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ், ஃபுல்லா அவ்வளோ கோபத்தோட ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நிக்குது, ஒரு ஃப்ரூட் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலா இங்க என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, எனிமிக்கு வந்து தெரியவே தெரியாது அவர் மேல கோபமா இருக்கிறாரு அப்படின்னு தெரியாது. அவரு அதான் ஸ்மைல் பண்றாராச்சே, பொய்யா சிரிக்கிறாரு. அப்ப இவரும் ஓகே ஓகே நார்மலா தான் இருக்காரு நினைச்சுக்கிறாரு. ஆனா இவர் எப்படி இருக்கிறாரு? உள்ள கோபத்துல உள்ள வச்சுக்கிட்டு வெளியே ஹாப்பியா இருக்க மாதிரி காமிச்சனால அந்த எனிமிக்கு தெரியல. சோ அவர் வந்து கேஷுவலா இருந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. Look at the last stanza. And into my garden stole when the night had veiled the pole. And into my garden stole. So இப்ப நம்ம போயட்டோட அந்த கார்டன்ல என்ன இருக்கு? பிரைட் ஆப்பிள் இருக்கு. அது பயங்கரமா ஷைன் ஆகுது. அது யாரை அட்ராக்ட் பண்ணிருக்கு? நம்ம போயட்டோட எனிமியை அட்ராக்ட் பண்ணிருக்கு. அதனால அவர் அதை பார்த்துட்டாரு. அவருக்கு நல்லா தெரியும் அது நம்மளுடைய போயட்டோடது நல்லா தெரியும். சோ அவர் என்ன பண்றாரு? and into my garden stole. அவர் என்ன பண்றாரு? என்னுடைய கார்டனுக்குள்ள வந்து அந்த ஆப்பிள் என்ன பண்றாரு? திருடிட்டாரு. ஸ்டோல், அதை திருடிட்டாரு. எதை? அந்த ஆப்பிள. யாரு? அந்த ஃபோ, அந்த எனிமி. எப்போ திருடுறாருன்னு பாருங்க. when the night had veiled the pole. எப்ப அப்படின்னா at the night time, when the night had veiled the pole. போல்னா என்ன? துருவம் சொல்லுவோம். நார்த் போல் சவுத் போல் சொல்லுவோம்ல, துருவங்கள். சோ அதை வந்து வெயில்டு அப்படின்னா மறைக்கிறது. அப்ப ஆக்சுவலா நைட் டைம் தான் அவர் அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்றாரு. சோ நைட் டைம் யாருமே இல்லாத, யாருமே பார்க்க முடியாத டைம்ல டார்க் ஆனதுக்கு அப்புறம், போலெல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? என்னோட கார்டனுக்குள்ள வந்து அந்த ஆப்பிள எடுத்துட்டாரு. in the morning glad I see. in the morning glad I see. நைட் வந்தாரு என்னோட எனிமி, என் கார்டன்ல வராரு. அந்த பிரைட் ஆப்பிள், அந்த பாய்சனஸ் ஆப்பிள் எடுக்கிறாரு, அதை சாப்பிட்டுட்டாரு. in the morning glad I see. அடுத்த நாள் காலையில நான் பாக்குறேன். எப்படி பாக்குறேன்? glad I see. what is the meaning of glad? gladனா ஹாப்பியா. அங்க போய் பாக்குறாரு. பார்க்கும் போது ஃப்ரூட்டை காணும். கீழே பார்த்தா வேற ஒரு சர்ப்ரைஸ் அவருக்கு இருக்கு. அந்த சர்ப்ரைஸ பார்க்கும் போது எப்படி இருக்காரு? ஹாப்பியா இருக்காரு. glad I see. நான் ரொம்ப ஹாப்பியா ஒரு விஷயத்த பார்த்தேன். என்ன பார்த்தாரு பாருங்க. my foe outstretched beneath the tree. my foe, my enemy outstretched. outstretched என்ன? அப்படியே கையில நல்லா விரிச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி beneath the tree. என் foe எங்க இருக்கான்? கையெல்லாம் நல்லா விரிச்சு அந்த ட்ரீக்கு கீழே விழுந்து கிடக்குறான். சோ வாட் ஹேப்பன்? என்ன ஆயிடுச்சு? he died. அவர் இறந்து போயிட்டாரு. ஏன் இறந்துட்டாரு? பிகாஸ் அது ஒரு பாய்சனஸ் ஃப்ரூட். அந்த ஃப்ரூட் ஃபுல்லா என்ன இருக்கு? ஆங்கர், கோபம் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அப்ப அவருடைய கோபம் ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் ஆயிருச்சு. எது மூலமான? அந்த பிரைட் ஆப்பிள் மூலமா. அப்ப அதை சாப்பிடும் போது அந்த ஃபோ இறந்துட்டாரு. அதனாலதான் நம்ம போயிட்டு எப்படி இருக்காராமா? ஹாப்பியா இருக்காராமா அப்படின்னு சொல்லி இந்த போம்ல நமக்கு சொல்றாரு. சோ ஓவராலா நம்ம போயட் வில்லியம் பிளேக் நமக்கு என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு இந்த போம்ல இருந்து பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஆங்கிரி வித் எனிபடி, நீங்க யாரு மேலாவது கோபமா இருக்கிறீங்களா? இட் மே பி யுவர் பேரண்ட்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ரிலேட்டிவ்ஸ், யுவர் நெய்பர், யாரா வேணா இருக்கலாம். நீங்க யாரு மேல கோபமா இருந்தாலும்
ஃபர்ஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பிரஸ் இட். அதை வெளிப்படுத்திருங்க. அந்த கோபத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க. அந்த ப்ராப்ளமை, அந்த கோபத்தை அவங்கள்ட்ட சொல்லி அதை சால்வ் பண்ணிருங்க. அதுக்கு ஒரு எண் போட்டுருங்க. அப்படி இல்லை, அந்த ஆங்கரை நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா, அதை சொல்லாம அப்படியே உங்களுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு கிரேட் டேமேஜ் உங்களுக்கு பண்ணும். ஒரு சேட் எண்டிங்ல தான் அது முடியும் அப்படிங்கறத நமக்கு சொல்றாரு. நெக்ஸ்ட் லெட் அஸ் see about our author. வில்லியம் பிளேக் வந்து 1757ல பிறந்திருக்காரு, 1827ல இறந்துட்டாரு. ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் போயட். ஒரு போயட் மட்டும் கிடையாது, குட் பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் போயட்ரியோட ஹிஸ்டரியிலேயே ஒரு ரிமார்க்கபிள் பர்சன் சொல்லலாம் நம்ம வில்லியம் பிளேக். அவரை லண்டன்ல பிறந்திருக்காரு. அது இல்லாம நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு. த lamb and the tiger அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஐ ஹோப் யூ would have understood the poem clearly. Thank you students.